ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்றைக்கி வீடியோவில் ப்ரெக்னன்சியில் நம்ம எடுக்க வேண்டிய வேக்சின்ஸ் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போ வேக்சின் எடுக்கணும், எதுக்காக நம்ம வேக்சின் எடுக்கிறோம், இது ப்ரெக்னன்சியில் சேஃபாக, இது எல்லாத்தையும் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெக்னன்சியில், ஏன் வேக்சின்ஸ் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மதரை ப்ரொடெக்ட் பண்ணும், அது இல்லாமல் பேபியும் இது ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். இன்ஃபெக்ஷன்ஸ் பேபிக்கு ரொம்ப டேஞ்சரியஸ் ஆகலாம். ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் நம்மளுக்கு வேக்சின்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. டாக்டர் எடுக்க சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வேக்சின் எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேக்சின் போட சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாண்ட்ரம்ஸ் வராமல் ப்ரிஃபர் பண்ணும். அண்ட் இது எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th to 5th மந்த்குள்ளே இந்த வேக்சினை எடுக்க சொல்லுவாங்க. எனக்கு 4th மந்த் ஸ்டார்டிங்கில் மேம் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது 2 டோஸாக நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு டோஸ் போட்டுட்டு அந்த நாள்லேருந்து கரெக்டாக 1 month டியூரேஷனில் நீங்கள் செகண்ட் டோஸ் போடணும். ஸோ நீங்கள் பார்க்குற அந்த டாக்டர்கிட்டயே நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இந்த இன்ஜெக்ஷன் போடுறது ரொம்பவே சேஃப். கரெக்டாக அந்த 1 month டியூரேஷன் பார்த்து இந்த இன்ஜெக்ஷனை போட்டோம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டனஸை இது ப்ரிவென்ட் பண்ணும். இது பேபிக்கு ரொம்ப சேஃபான ஒரு இன்ஜெக்ஷன் தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கலாம். சம் டாக்டர்ஸ் இந்த இன்ஜெக்ஷனை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது பேபிக்கு ரொம்ப சேஃபான ஒரு இன்ஜெக்ஷன் தான். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். ஃப்ளூ வேக்சின் சம் டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதோட பர்பஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ளூ இருந்தது அப்படின்னா இந்த வேக்சினை சஜஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக லோவர் இம்யூன் இருக்கும்போது அண்ட் சீசனபிள் டைம் இருந்ததுன்னா இந்த வேக்சினை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுவுமே ப்ரெக்னன்சியில் ரொம்ப சேஃபான ஒரு வேக்சின் தான். அதர் வேக்சின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரெக்னன்சியில் சில பேருக்கு சில வேக்சினேஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது இண்டிவிஜுவல் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி, அதுக்கப்புறமா தைராய்டு வேக்சினேஷன், இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இண்டிவிஜுவல் கண்டிஷன் பேஸ்டு தான். எல்லாருக்கும் இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு சிலருக்கு இது டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இம்பார்ட்டண்டான பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன்ஸை நீங்கள் மஸ்ட்டாக போட்டுருங்க. செல்ஃபாக நீங்களே எந்த வேக்சினேஷனும் போடாதீங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் வேக்சினேஷன் எடுக்கலாம். செல்ஃபாக எந்த மெடிக்கேஷன் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் வேக்சினேஷன் எடுங்க. உங்களுக்கு மைல்டு பெயின் ஏதாவது வந்தது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். ஃபீவர் கூட சில கேசஸில் வரலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப நார்மல் தான். கரெக்டாக டைமுக்கு அவங்க கொடுக்குற டோசேஜை நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31 வீக்ஸ்லேருந்து 34 வீக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இது எல்லா டாக்டரும் சஜஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. எனக்கு என்னோடய டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, பேபியோட லங்ஸோட க்ரோத்துக்காக இந்த இன்ஜெக்ஷன் எடுக்க சொன்னாங்க. இது ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது நீங்கள் 4 டோஸஸாக எடுக்கணும். லைக் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் 8 o'clock போட்டிங்கன்னா நைட் 8 o'clock. இந்த மாதிரி 2 daysக்கு நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ப்ரீடம் பேபி பிறந்துருச்சு அப்படின்னா பேபியோட லங்ஸ் க்ரோத்துக்காக இது பண்ணுறாங்க. யூஸ்வலாக பேபியோட லங்ஸ் எப்போ க்ரோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 36 வீக்ஸ்க்கு மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் உங்கள் பேபி அதுக்கு முன்னாடி பிறந்துச்சு அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இதுவுமே ரொம்ப சேஃப் தான். நீங்கள் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டர் இதை சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்ஜெக்ஷனை எடுக்கலாம். நிறைய பேருக்கு இருக்க காமன் டவுட் என்ன அப்படின்னு, வேக்சினேஷன் சேஃபாக, ப்ரெக்னன்சியில் வேக்சினேஷன் எடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்ம வேக்சினேஷன் எடுக்கலாம். டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வேக்சினேஷன் எடுத்து தான் ஆகணும். அண்ட் எப்போது நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம ஷெட்யூல் படி கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ப்ரெக்னன்சியில் வேக்சினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கோங்க. இது பேபியோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பேபியோட
பேபியோட சேஃப்டிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் மதர் யாராவது இருக்காங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேக்சினேஷன் பற்றி பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அன்டில் தென் டாடா.